3 காலகட்டங்களாக அவங்க 3 வகையான பணிகளை அவங்க பயணிச்சிருக்கிறாங்க. அது இப்போ 36, 40 வரும்போது இன்னொன்று வரும். அது புதுமையானதாகவும் இருக்கும். இந்த மாதிரியாக ஒவ்வொரு 10 ஆண்டுகளையும் ஒரு புதுமையான மெருகேற்றப்பட்ட ஒரு பணிவாழ்வை அவங்க மேற்கொண்டிருக்கிறாங்க. சிறப்பு. நானும் என்னுடைய எண்ணத்தில் போனதுன்னா இந்த 3 நீங்கள் சொன்னீங்களா, அதாவது தூய்மை, வாய்மை, அச்சமின்மை. நான் வள்ளுவர் சொல்வார், சுழங்குதல் சோர்வியல் அஞ்சான் அவனை இகழ் வெள்ளல் யாருக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த 3மே அவங்கள்ட்ட மிக சிறப்பாக இருக்குது. இந்த 3ஐயுமே நாம் 6 உலகத்தில் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் சிற்றுரை வழங்குங்கிறதால தான் அதை பெயருரையாக வழங்குங்க. இருப்பினும் அதை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோன்றுது. அந்த உலகம் என்ன, அவங்க அகவை 60 தாண்டி இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த குருத்துவ பணிவாழ்வுலையும் 36, அதுலேயும் 6 இருக்குது. எல்லாம் 16 பற்றி பெருவாழ்வுன்னு சொன்னாங்க, 36 பற்றி பெருவாழ்வு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி நீளமாக ஒரு அரை நாள் கருத்தரங்கி நம்ம நடத்தலாம். இருப்பினும் இந்த 6 உலகம் என்னென்னா பங்கு பணி உலகம். அதில் அவங்க ஆற்றிருக்கிற அந்த பணி திட்டங்களில் கூட்டத்தில் நம்ம பனிமை எண்ணெய் பேரவரையம் இவை, பிறகு கால்நடை காலனி, இந்த மாதிரியான இடங்களில் அவங்க பங்குட்டவங்க சொன்னாங்க. சரி, அதாவது இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் அப்படி இருந்துட்டு பங்குகளில் வந்து ஒருத்தருக்கு ஒரு ஆசிரியர் கொடுக்க பார்த்தீங்களா, அதுவே இவ்வளோ பெரிய பேர் அது அந்த நிறுவனங்களில் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிறப்பு. அது மாதிரி அவங்க நோயாளருக்கு நன்மை கொண்டு போகும்போது கூட எனக்கு நான் அதை திருப்பொன்றா இருக்கும்போதே படிச்சுக்கிறேன். அவங்க ஒரு 7 ஆண்டுகள் எனக்கு பணி செய்கிறேன். அப்போ அதை உணர்ந்து நற்கொண்டை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நுணுக்கமாக ஒவ்வொன்றிலுமே சின்னதில் கூட ரொம்ப அருமையான ஒரு இதில் பங்கு பணி. கல்வி பணி அது 2வது ஒரு பெரிய உலகமாக இருக்கிறாங்க. கல்வி பணி உலகம், அதில் கண்டிப்பாக பள்ளிகள், கல்லூரி, அதோடு பள்ளிகளின் கண்காணிப்பாளர் அப்படிங்கிற ஒட்டுமொத்த மறைமாவட்டத்தில் அதான் ஆயர் இவன் சொல்லுவாங்க. அதாவது கல்வி பணி இது தொடர்பாக ஏதாவது ஒரு சிக்கல் அல்லது ஒரு தவறு நடக்குதுன்னு சொல்லுங்கள், நான் ஆயர் பொறுப்பை விட்டு போயிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு குமாரனுடைய தலைமையில் நடந்த அந்த செயற்குழு, அதோடு ஒட்டுமொத்த கல்விக்குழு, அதெல்லாம் மிக சிறப்பு. அந்த அளவுக்கு அவங்க உறுதியாக சொன்னதெல்லாம் எனக்கு நல்லா நினைவு. அந்த அளவுக்கு அதில் நேர்மை, தூய்மை எல்லாமே மிக சிறப்பு. அடுத்து 3வது பார்க்கும்போது மறைமாவட்டத்தில், அதாவது நான் சிந்திச்சுட்டு போய் குமார் எனக்கு குறுக்குச்சாலை மறைவட்ட முதல்வர் தந்தையாக கொடுத்த அந்த நேரத்தில் குமார் உங்களுக்கு முன்னால் நான் மறைவட்ட முதல்வர் ஆயிட்டேனே அப்படின்னு சொன்னேன். அப்போ அதில் ஏதோ ஒரு வகையான ஒரு செய்தி அதில் இருந்தது. ஆனால் ஒரு ஏக்கம் இருந்தது, ஏன் குமார் இன்னும் ஆகலை அப்படிங்கிற ஆய்ந்து நான் பார்த்துட்டு இருந்த பேருந்தில் வரும்போது குமாருக்கு அதாவது வழக்கமான முறையான அந்த அங்கீகரிக்கிற அந்த மாதிரியான பணிகள் வந்து இதுவரைக்கும் கொடுக்கப்படாது மறைமாவட்டம். ஆனால் அத்தனை பணிகளுமே அவங்க இருக்கிற தகுதி. மறைமாவட்ட முதல்வர், இது தலைமைச் செயலர், பொருளர், அதே மாதிரி மறைவட்ட முதல்வர்கள், இப்படிப்பட்ட இந்த மாதிரியான முடிவெடுக்கிற தளத்தில் இருக்கிற அதில் வந்து இதுவரைக்கும் கொடுக்கப்படலை. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த முடிவெடுக்கிற தளங்களில் அவர்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக அங்கே ஊடுருவும். அது கட்டாயம் வரும். அதெல்லாம் நான் கவனிச்சு பார்த்துக்கிறேன். மிகச்சிறப்பு. அந்த மாதிரியான பணிப்பொறுப்பை மறைமாவட்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு இயக்கமாக இருக்கிறது. அது கடவுள் திருவிழமானால் ஒருவேளை இந்த வருகிற கல்வி ஆண்டில் ஏதாவது நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம எல்லாரும் கொண்டாடி அது மறைமாவட்ட திருவைக்கு நல்லது. இப்படிப்பட்ட ஆட்கள் அங்கே இருக்கும்போது பல கருத்துக்களை அங்கே ஊடுருவி பாய வைக்கிற அந்த நேரத்தில் பலருடைய எண்ணங்கள் நல்ல மாற்றம் வரும், புதுமையான தன்மை பெறும் அப்படிங்கிறதா. 4வது உலகம் தமிழக உலகம். தமிழக உலகத்தில் நிறைய சொல்லலாம். அதில் இன்னைக்கு அதான் சுதன் இன்னைக்கு முன்னுரை கொடுத்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது. சுருக்கமாக அதே வேளையில் பல உலகங்களையும் கொண்டு வந்தது மாதிரி தெரிந்தது. அப்போ அதில் அவங்களுடைய அந்த எழுத்து உலகம், அதில் நான் நினைக்கிறேன் தமிழக அளவில் இருக்கிற அருள் பணியாளர்களில் அதிகமான நூல்கள், கட்டுரைகள், இதழ்களுக்கு ஆசிரியராக இருந்த அந்த பொறுப்புகள் இவற்றில் யார் இருந்திருப்பாங்கன்னா குமாரதான். ஒரு கைத்தட்டு கொடுக்குறேன். ஏன்னா நான் அறிந்த வகையில், நான் கேள்விப்பட்ட வகையில் அதான் சிறப்பு. எல்லா படைப்புகளுமே நேர்த்தியாக இருக்கும், ஒவ்வொன்றுமே. அதெல்லாம் மிக அருமை. அதை வியந்து நம்ம போற்றிக்கொண்டே இருக்கலாம். அதே மாதிரி தமிழக திருவிழிக்கு அவங்க கொடுத்துருக்க பல பங்களிப்புகள். முதல்ல இன்றைக்கி இந்த கருத்தரங்கெலாம் சொன்னாங்களே, கருத்தரங்கள், பேருரைகள், அறுவுரைகள், அப்படிப்பட்டதெல்லாம் மிகச்சிறப்பு. ஆசிரியர்களுக்கு கொடுக்குற அந்த கருத்தரங்களை கூட ஆண் ஆசிரியர் முதல்ல உட்கார வைப்பாங்க. இதெல்லாம் புதுமையான ஒரு அணுகுமுறை. வழக்கமாக ஆண்கள் எப்படியாவது இருப்பாங்களா, எல்லாருமே பொறுப்பு ஓடுதுன்னு நுணுக்கமான தன்மை இருப்பாருங்க. இசை, திருப்பாடல்கள் பலவும் அங்கு இசையில் அங்கே பதிவாகி வெளிவந்திருக்குது. இப்போ இன்றைக்கி பாடப்பட்ட பாட்டோட புரிந்த ஒரு பாட்டு வர பாட்டு, அந்த மாதிரி நிறைய பங்களிப்பு நல்ல ஆழமாக இருக்குது. டெலிஸ் சொல்லுவாங்க, அதாவது திருப்பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே அது யார் எழுதுறது, அது நேர்த்தியாக சிறப்பாக இருக்குன்னா குமார் ராஜா தான் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அது தழுவி அந்த இசை பண்ணெண்ணம் பாடல் இயை பிந்து
கண்ணெல்லாம் கண்ணோட்டம் இல்லாத கண்ணின் உடம்பு சொல்லலாம். அதாவது அந்த பண்ணும் அந்த பொருளும் அந்த சொல்லும் நல்ல இணைந்தே போகும், இசைந்தே போகும். அப்படிப்பட்ட ஒரு நேர்த்தியான இசைஞர் கலைஞர் அந்த மாதிரியாக இன்னும் பலவற்றை சொல்லலாம், சொற்கிறதுக்காக தான் சொல்லணும். ஆக 4வது இப்போ தமிழகம் சொல்லிட்டு இப்போ மண் உலகம் விண் உலகம், அதான் 5ஆம் உலகம் 6ஆம் உலகம். இந்த மண் உலகத்தில் எப்படி ஒரு மாந்தர், ஒரு சாம்பு, ஒரு குழு வாழம் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய சாம்பு. அது இதெல்லாம் எல்லா சின்ன சின்ன அணுகுமுறைகளையும் கூட அவங்க மேற்கொள்கிறாங்க தவிர அதெல்லாம் மீச்சிறப்பு. மீண்டும் அதை விரிவாக சொல்கிறதுக்கு நேர்மின்மை தான் ஒரே காரணம் தவிர வேறு இல்லை. ஆக விண் உலகத்துக்கு எப்படி பயணிக்கலாம், அப்படிப்பட்ட அந்த இலக்கை கொண்டு எல்லாரும், அதாவது குருக்கள் உட்பட அதான் சொல்லுவாங்க, ஒரு தந்தை சொல்லுவாங்க, கடைசியில் மனமாறுறவங்க குருக்கள், அதுக்கு முன்னால் மற்றவங்களாம் மனமாறிடுவாங்க. அந்த கருத்தை கூட மனதில் வைத்துக்கொண்டு குமார் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு இருந்த தியானம் சிறப்பு அந்த சாலை பிடிக்கலாம், என்னையும் கூட்டு போயிட்டாங்க இருங்க. இந்த மாதிரி பலரும் அங்கே போயிட்டு வந்தாங்க, நல்ல ஒரு சிறப்பான ஒரு பட்டறை பெற்றிருக்காங்க. இப்படி பலவற்றை சொல்லலாம். இன்னும் நீண்ட பட்டியல் இருக்குது லுஷன். ஆனால் இங்கே நேரம் கருதி, இங்கே எல்லாருடைய கல்வி கருதி, குமார் அவர்களுடைய அந்த பணிவாழ்வு உண்மையிலேயே இந்த திருவைக்கு கடவுளுக்குள்ள மாபெரும் படை, இந்த உலக மாந்தர்களுக்கு மாபெரும் படை. சிறப்பாக அவர்களோடு இணைந்து பணியாற்றுவது மிகப்பெரிய பொருள். அன்னைக்கு நாங்கள் துறைப்பிடிப்பில் அறுவடை கொடுத்து பிறகு அந்த நன்றி நேரத்தில் எனக்கு நன்றி சொல்லும்போது ரவி சொல்கிறாங்க என்னென்னா, குமார் ராஜா, நான், வெனி மூவரும் மிக நெருங்கிய நண்பர்கள், நாங்கள் திறந்த மனத்தோடு எதுவுமே பேசுவோம். அங்கே அவ்வளோ இயல்பாக சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப வயசாக இருந்தது. அது ஒரு சிறப்பான பதிவு. அதை நட்பு உலகத்தில் நல்ல இயல்பு. நாங்கள் எத்தனை ஆண்டுகளமாக நண்பர்களாக இருக்கணும்னு தெரியுதுண்ணா. நான் குடும்பத்தில் அவங்க இதையை பிடிக்கும் வெயில் போனேன், அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை இது தொடர்ந்து போய் கொண்டு இருக்கிறது. அதிலும் கூட்டங்களும் மிகுந்த இருக்குமானது. அங்கே இருந்த அந்த நகைச்சுவை, அதெல்லாம் சிறப்பு. நன்றி, வாழ்க. ஆக இப்படிப்பட்ட உலகத்திலும்